உகாதினா என்னடா? உகாதினா ஒரு பண்டிகை. நம்மளுக்கு எப்படி வருஷப்பருப்பு சித்திரை 1ஆம் தேதி, அதே போல காடாக்காரங்களுக்கும் தெலுங்காரங்களுக்கும் இந்த பண்டிகை. அது எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க? காலையிலே சீக்கிரமா எழுந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. அதோட ஸ்டார்டே பண்ணுவாங்க இந்த பண்டிகையை. நம்ம தீபாவளிக்கெல்லாம் பண்ணுமே அந்த மாதிரி தானே? எஸ். அதே போலதான் வேப்பலையும் பிளஸ் வெல்லமும் சேர்த்து சாமிக்கு படைப்பாங்க. இந்த ரெண்டுத்தையும் வச்சு படைப்பாங்க. இது வேப்பிலையும் வெள்ளத்தையும் படைச்சு சாப்பிடுவாங்களா? எதுக்கு? முதல்ல வேப்பிலை சாப்பிடணும், அப்புறம் வெள்ளத்தை சாப்பிடணும். எதுக்குன்னா வேப்பிலை இருந்தது கஷ்டம், வெள்ளம் இருந்து சந்தோஷம். லைஃப்னா கஷ்டமும் சந்தோஷம் மாறி மாறி வரும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்ட். அதுக்குதான் வெள்ளத்தையும் வேப்பிலையும் படைப்பாங்க சாமிக்கு. ஓகேவா? அது சரி. ஃபுட் எதுனா ஸ்பெஷலா பண்ணுவாங்களா இந்த பண்டிகைக்கு? அது சொல்ல மாட்டேன் பாரு. ஒவ்வொரு பண்ணுவாங்க. ஒவ்வொருனா தமிழ்ல போலின்னுவாங்க இல்லையா, அது. இது கூடிய காம்பினேஷன்ல காரமா குழம்பு பண்ணுவாங்க. அது கார சாம்பார்னு சொல்லுவாங்க. சூப்பர்டா. அது சரி, நம்ம தமிழ் மக்கள் மாதிரி தலை தீபாவளி தலை பொங்கல் மாதிரி தலை உகாதி இருக்குதா இந்த பண்டிகைக்கு எதுனா? அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நம்ம தான் யூஸ் ஆகாது. ಎಲ್ಲರಿಗೂ ಯುಗಾದಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. அப்படின்னா உகாதி வாழ்த்துக்கள். ஹாப்பி உகாதி.